ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த டிசம்பர் மாதம் என்று சொல்லும்போதே நம்முடைய உள்ளங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த அற்புதங்களை ஒரு சில அற்புதங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த நாட்களில் சாட்சியாபுரம் பகுதியிலிருந்து நாங்கள் செய்கிற ஊழியத்தில் ஒரு சகோதரி அவருடைய மகனுக்காக ஜெபிக்க கேட்டிருந்தார்கள். அவருடைய மகன் அடிமைத்தனத்திலே அகப்பட்டிருக்கிறான். அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சில அடிமைத்தனம் என்று சொல்லி அந்த தாயார் கண்ணீரோடு ஜெபிக்க கேட்டார்கள். அவர்களுக்காக ஒரு சில மாதங்களாக நாங்கள் ஜெபித்தோம். கடந்த மாதத்தில் பாருங்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அந்த மகனை பிரித்து கொண்டு வந்து இப்பொழுது தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு வாலிப மகனாக இருக்கிறான் என்று சொல்லி ஒரு மாதமாக அவனோட வாழ்க்கையில் அவ்வளோ வித்தியாசம் என்று சொல்லி அவர்கள் சொன்னதை கேட்ட பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவனாக இருக்கிறார். இதே போல் சென்னை பகுதியில் ஒரு குடும்பத்தினர் அவருடைய மகள் திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளாய் மாறினது. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த கவலையும் கண்ணீரும் மாத்திரம்தான் பதிலாக இருந்தது. அந்த சகோதரனுடைய தாயார் என்னிடத்தில் ஜெபிக்க கேட்பார்கள், எப்படியாவது கணவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி. பாருங்கள், கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அந்த சகோதரனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அவர்கள் நிர்கதியாக இருந்த பொழுது இந்த சகோதரி ஓடோடி சென்று அவரை மிகுந்த கவனமாக பார்த்து கொண்டார்கள் என்று சொல்லி அந்த தாயார் சொன்னார்கள். கடந்த நாட்களில் அந்த தாயார் சாட்சியாக சொன்னார்கள், அந்த கணவர் கண்ணீரோடு சொன்னாராம், உன்னை வேண்டாம் என்று சொன்னதுக்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி. நான் நம்புகிறேன், ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அன்பினாலே ஈர்க்கப்படாமல் இருந்தாலும் ஒரு வேளை இது போன்ற விபத்துக்களோ ஆபத்துக்களோ ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு சில நன்மைகளை கூட செய்யலாம். ஆனால் நான் ஆபத்தை விரும்புகிறவன் அல்ல. ஆனாலும் இது நன்மைக்கு ஏதுவாக முடிந்தது என்று நினைக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இப்படியாக இருதயங்களை தொடுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு தாயார் சிவகாசி பட்டணத்தில் அவர்களுக்கு குடும்பத்தில் கடன் பிரச்சனை நிமித்தம் எங்களுக்கு கடன் ஏதாவது ஒரு வித்தியாசமாக நன்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் குடும்பமாக தற்கொலை செய்வதை தவிர வேறு எங்களுக்கு வழியே இல்லை என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டிருந்தார்கள். பாரத்தோடு ஜெபித்தோம். கடந்த மாதத்தில் அவருடைய தாயார் மூலமாக ஒரு சொத்து விற்கப்பட்டு அதனுடைய பொருளாதாரங்கள் வந்தது. அதன் மூலமாக கடன்களை எல்லாம் அடைக்க கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லி அந்த சகோதரனுடைய முகம், ஏற்கனவே பார்த்த முகத்துக்கும் அற்புதத்துக்கு பின்பாக பார்த்த முகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. முகங்கள் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். நான் நம்புகிறேன், ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில கடன் பிரச்சனை உங்களுடைய முகத்தையே கருக்க பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், வருகிற நாட்களில் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். வருகிற புதன்கிழமை சிவகாசி பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால், சிவகாசி இந்திய தேவ சபையிலே வைத்து சாயந்தரம் 7 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத ஆராதனை என்று சொல்லி நாங்கள் நடத்துகிறோம். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதில் இப்படிப்பட்ட போராட்டங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சரியாக சாயந்தரம் 7 மணிக்கு நீங்கள் வரும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்காக ஜெபித்து கர்த்தர் அற்புதம் செய்கிறதை நீங்களும் சாட்சியாக பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் இன்றைக்கு வேதத்தின் வசனத்துக்கு நேராக நம்ம திரும்ப போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. இந்த காரியம்
சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில் நடக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. என்ன நடக்கிறது? பெலிஸ்தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்து நின்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அந்த வேளையில் என்ன செய்வதென்று சொல்லி இஸ்ரவேலர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த சின்ன தாவீது வந்து சொல்லுகிறார், நான் இவனை வீழ்த்தட்டும் என்று சொல்லி. அதை பார்த்த உடனே சவுல் சொல்லுகிறார், உனக்கு இவனை வீழ்த்தக்கூடிய கிருபையோ பலனோ உன்னுடைய சரீரத்தில் இல்லை, நீ சிறு பையன் என்று சொல்லி சொன்னார். உடனே தாவீது சொல்லுகிறார், நான் சிறு வயதாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய அனுபவம் பெரியது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில உபத்திரவத்தின் பாதையில் நாம் கடந்து போகும் பொழுது எதற்காக இந்த போராட்டம் என்று சொல்லியே நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டத்தில் கர்த்தர் ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு சில போராட்டத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாதது போல இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்தை வைத்து தான் ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன், உபத்திரவம் நல்லது. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீதும் சொல்லுகிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நல்லா கவனிக்கணும், அந்த வசனம் அதோடு முடியவில்லை. அது சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உபத்திரவங்கள் நல்லது. இந்த காலகட்டத்தில் மனுஷனுடைய ஒரே எதிர்பார்ப்பு தன்னுடைய வேலைகள் உபத்திரவங்கள் குறைப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் செய்து உபத்திரவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு மனுஷன் முயற்சிக்கிறான். அது தவறு அல்ல. ஆனால் ஒரு சில நேரத்தில் நாம் கடந்து போகிற பாதைக்கும் நாம் சந்திக்கிற காரியங்களுக்கும் பதிலே இல்லாதது போல இருக்கும். ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவம் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு சில கேள்விகள் ஏற்படுகிறது உண்டு. அந்த கேள்விகள் மத்தியிலே நான் ஒரு காரியம் சொல்ல முடியும், ஒவ்வொரு உபத்திரவமும் நமக்கு ஒவ்வொரு பாடங்கள் என்று சொல்லலாம். இந்த சங்கீதக்காரர் சொன்னது போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதன் மூலமாக பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு உபத்திரவப்படுகிறது தவறான காரியம் அல்ல. ஆனால் எது தவறு என்று சொன்னால், உபத்திரவத்தின் வழியாக எதை கற்றுக்கொண்டோம் என்பதுதான் மிகுந்த உண்மையான ஒரு காரியம். உபத்திரவத்திலே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேனா என்கின்ற கேள்வி நமக்குள்ளே வர வேண்டும். ஏன் இந்த கேள்வி வர வேண்டும் என்று சொன்னால், உபத்திரவப்பட்டது நல்லது 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 என்று சொல்லி அதையே சொல்லிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால், உபத்திரவத்திலிருந்து என்னத்தை கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி கர்த்தர் கேட்பார். பாருங்கள், இந்த கரடியும் சிங்கமும் வந்தபோது தாவீதுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும், ஏன் இந்த உபத்திரவம் எனக்கு? ஆனால் பின்பாக அறிந்து கொண்டார், கர்த்தர் இந்த பெலிஸ்தீனோடு யுத்தம் செய்வதற்காக ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லி. 3 விதமான பிரமாணங்களை உபத்திரவத்தின் மூலமாக கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். முதலாவதாக முதல் பிரமாணம் என்னவென்று சொன்னால், உபத்திரவத்தின் நேரத்தில் கர்த்தர் மனிதர்கள் யார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பார். வேதத்தில் பேதுரு என்ற நபரை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். பேதுரு எல்லா சீஷர்களைப் போல அவரும் ஒரு சீஷர் தான். ஆனால் இயேசு வரப்போகிற நடக்கப் போகிற காரியங்களை குறித்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, இங்கே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 26:33 பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றார். பாருங்கள், அவர் ஒரு காரியம் செய்திருக்கலாம், ஆண்டவரே நானும் இடறல் அடையாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்டிருக்கலாம். மாறாக அவர் சொல்லுகிறார், யார் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடைவது இல்லை என்று சொல்லி. நான் பொதுவாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழியத்தில் நான் ஒரு காரியம் கற்றுக்கொண்டேன். என்னவென்று சொன்னால், நம்மை மிகவும் அதிகமாக பாராட்டுகிற ஒரு ஜனம் இருக்கும் என்று சொன்னால், அப்படி பாராட்டுகளுக்கு மத்தியில் நான் ஒன்று மாத்திரம் நான் புரிந்து கொள்வேன், அந்த பாராட்டு கொஞ்ச நாளைக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி. இந்த பேதுருவும் சொல்லுகிறார்,
ஆண்டவரே, யார் உம்மை கைவிட்டால் நான் உம்மை கைவிட மாட்டேன். இயேசு சொன்னார், சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 தரம் என்னை மறுதலிப்பார். அதே போல் நடந்தது. உபத்திரவத்தின் நேரத்தில் மனுஷர்களை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். 2வது, கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஒரு விபச்சாரத்தில் அகப்பட்ட பெண்மணியை எல்லாரும் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், இதில் எவன் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ நீ முதல் கல்லை எறி என்று சொன்னவனே அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போனார்கள். எதற்காக இந்த விபச்சாரம் செய்து அகப்பட்ட பெண்மணிக்காக பேச வேண்டும்? ஏனென்று சொன்னால், கர்த்தர் நல்ல தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். மற்றவர்கள் குற்றஞ்சாட்டுகிற எண்ணத்திலே வந்தார்கள். ஆனால் அந்த பெண்மணியோ தன்னுடைய இருதயத்தில் நொறுக்கப்பட்டு வந்தாள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிற தேவன். அவர் யார் நொறுங்குண்டவர்களாக இருக்கிறார்களோ அவருக்கு அருகிலே நிற்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 3வதாக, நாம் யார் என்பதை நமக்கு காண்பித்து கொடுப்பார். நம்முடைய பலன் என்ன, பலவீனம் என்ன? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நமக்காக இத்தனை பேர் இருக்கிறார்களா, நமக்காக பரிதபிக்க இத்தனை பேர் இருக்கிறார்களா என்று சொல்லி நம்மை குறித்தே நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சில காரியங்கள் இருக்கும். இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாகத்தான் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, நான் உனக்கு அருகிலே நான் நிற்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மனுஷன் எவன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடப் போவதில்லை. பாருங்கள், பேதுரு அவ்வளோ பெரிய மீறுதல் பண்ணினாலும் அந்த பேதுருவை கொண்டு தான் அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே போல் ஒருவேளை நம்முடைய தப்பிதங்கள் நிமித்தம் நாம் இழந்து போன நன்மைகளை கூட அவருடைய அன்பின் நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும். நான் ஒரு காரியத்தை தைரியமாக சொல்ல முடியும், பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, ஆனால் துணிகரமான பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. இயேசுவை அறிந்தும் அவருடைய அன்பை தெரிந்து கொண்ட பிறகு துணிகரமாக நான் பாவம் செய்வேன் என்று சொல்லி செய்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு பெயர் துணிகரமான பாவம். இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியை படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, இந்த நல்ல அருமையான நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் இந்த அருமையான வசனத்தை கேட்டிருக்கிறார்கள். மனுஷன் யார் என்பதை, என் தெய்வம் யார் என்பதையும், என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் யார் என்பதையும் நீர் எங்களுக்கு கற்பித்து கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எங்களே காண்பித்து கொடுத்தீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற புதன்கிழமை சிவகாசி இந்திய தேவ சபையிலே நடக்கப் போகிற அந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையில் ஜனங்கள் ஓடோடி வரட்டும். அன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.